அரசாங்க அணி குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கம் முன்னேற்ற கழகம் சார்பாக இந்த பொங்கல் திருநாளை முன்னிட்டு மகளிர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து கோலப் போட்டி நடத்தி மிகவும் சிறப்பாக மகளிர் கோலங்களை போட்டுள்ளார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். எல்லாருக்கும் இன்றைக்கி சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். எல்லோரும் நல்லா சாப்பிட்டீங்களா? நான்வெஜ்ஜா இல்லை வெஜிடேரியனா சொல்லுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் தான். நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். சிக்கன் குழம்பு, ரசம், அதுக்கப்புறம் முட்டை கலக்கி தான் சாப்பிட்டோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, எங்கள் ஊரில் வந்துட்டு சின்ன கிராமம்தான். ரொம்ப சின்ன கிராமம்னு சொல்ல முடியாது. சித்தலை பக்கம் அரசங்காணி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோலப் போட்டி நடத்தினாங்க. ஏன்னா பொங்கலையொட்டி மகளிருக்கு எல்லாருக்குமே கோலப் போட்டி நடத்தினாங்க. அதில் வந்து நிறைய மகளிர் வந்து கோலம் போட்டு ரொம்ப சூப்பராக அழகாக பரிசு தொகையெல்லாம் வாங்கினாங்க. இதுக்கு பரிசும் அறிவிச்சிருந்தாங்க, 1000 2000 அப்படின்ட்டு. ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எல்லாருமே வந்து ரொம்ப காலையிலேயே இந்த தார் ரோட்டில், பஸ் போகிற ரோட்டில் தான் வச்சுருந்தாங்க, மெயின் ரோட்டில். அதுக்காகவே இடம் ஒதுக்கி கொடுத்து கயிறெல்லாம் கட்டி ரொம்ப சேஃப்டியோடு நம்பர்ஸ்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. தலைவர்லாம், ஊர் தலைவர்லாம் வந்து இதில் கவுன்சிலர், ஊர் தலைவர்கள் வந்து இதில் பரிசு தொகை அறிவிக்கிறதுக்காக அவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்க தான் நடத்துனாங்க. இதில் வந்து நிறைய மகளிர் வந்து ரொம்ப அழகழகாக சூப்பராக போட்டிருந்தாங்க பார்த்துக்கோங்க கோலம்லாம். உங்கள் ஊர்லேயும் இது மாதிரிலாம் நடக்குமா சொல்லுங்கள். பரிசு தொகையெல்லாம் உண்டா சொல்லுங்கள். யாரெல்லாம் இப்படி கோலப் போட்டி கலந்துக்கிட்டு பரிசு வாங்கியிருக்கீங்க சொல்லுங்கள். நான் எங்கள் ஊரில் கும்பகோணத்தில் வந்து இந்த மாதிரி பொங்கல் அப்போது வந்து கோலப் போட்டி நடக்கும். நான் போய் கலந்துட்டுருக்கேன். கலந்து ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன். இங்கேயுமே வந்து மகளிர் குழுவில் இருந்தப்போ நான் வந்து கோலப் போட்டியில் கலந்துக்கிட்டு 2000 3000லாம் பரிசு தொகை வாங்கியிருக்கோம். ஆனால் நான் கலர் பொடியில் போட மாட்டேன். ரொம்ப அழகாக இருக்கணும், ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணுன்றதுக்காக பப்பாளி காய் இருக்குல்ல, அதை வந்து செத்திட்டு அதில் வந்து என்னென்ன கலர் தேவையோ அதெல்லாம் கிலோ கணக்கில் பப்பாளி காய் வந்து வாங்கி சீவிடுவோம். சீவிட்டு காய் சீவிரத்தில் சீவிட்டு அதில் வந்து கலர்லாம் கலந்து வச்சிட்டோன்னா ரொம்ப வந்து அழகாக இருக்கும். போட்டோம்னா கோலமே எடுப்பாக அவ்வளோ அழகாக தெரியும். அந்த மாதிரிலாம் போட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். எங்கள் ஊர்லேயுமே நான் கோலப் போட்டியில் கலந்துக்கிட்டு நிறைய ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன். இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.